கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் தேவாதி தேவனை தேடி கர்த்தாதி கர்த்தரை தேடி ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரை தேடி வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 277வது பக்கம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் கர்த்தரை தேடி தாகத்தோடு வந்திருக்கிற நாம் அத்தனை பேரும் இந்த முதல் வார்த்தையின்படி கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள். நம்ம பாவத்துக்கெல்லாம் நம்ம செத்தவர்கள். பழைய மனுஷனுக்கு நம்ம செத்து புளித்த மாவுக்கெல்லாம் நம்ம விளக்கப்பட்டு நம்ம இன்றைய நாளில் தேவனுடைய சாயலாக தேவனை தரித்து கொண்ட ஜனங்களாக இந்த காலை வேளையில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனால் கொலேசு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பவுல் எழுதும் பொழுது ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறார். நீங்கள் எழுந்தது உண்டானால், பூமிக்குரியவை காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்துக்குரிய காரியத்தை செய்யும்படி எழுந்தது உண்டானால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்றாரு. மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். நல்லா கவனிக்கணும். தேடணும், நாடணும். எதை தேடணும்? மேலானவைகளை தேடணும், மேலானவைகளையே நாடணும். இந்த வேதத்தில் நிறைய பேர் எதை தேடி போனார்கள் என்று ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு நான் வேத வசனத்துக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது சவுல். ஆதி அவங்க எடுக்க வேண்டாம், 1 சாமுவேல் 9:3 கழுதையை தேடிக்கிட்டு போனார். ஏன்னா அவருடைய கழுதை காணாமல் போனதுனால தேடிக்கிட்டே போய் கடைசியில் சாமுவேல்கிட்ட போயிட்டாங்க. அங்கே தான் அவனுக்கு ராஜாங்கத்தை பற்றியும் அழைப்பை பற்றியும் சொல்லப்பட்டுச்சு. அப்போ அவன் தேடி அலைந்தது கழுதை. யோசேப்பு பார்த்தீங்கன்னா சகோதரர்களை தேடிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். என் சகோதரர்களை பார்த்தீங்களா, என் சகோதரர்களை பார்த்தீங்களா? அங்கே ஒருத்தன் கேட்குறேன், யாரை தேடுற? ஆதியாகமம் 37:15 எடுக்க வேண்டாம். என்னுடைய சகோதரர்களை பார்த்தீங்களா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தோத்தானுக்கு அங்கிட்டு போகிறத நான் கேள்விப்பட்டேன், அங்கிட்டு போகிறதா பேசிக்கிட்டாங்க. அப்போ சவுல் கழுதையை தேடிக்கிட்டு போனார், யோசேப்பு சகோதரரை தேடிட்டு போனார். மரியாளாகிய அந்த மகளும் யோசேப்பு 2 பேரும் சேர்ந்து இயேசுவை தேடிக்கிட்டு காணாக்கிட்டாங்க. பிரயாண கூட்டத்தில் இருப்பாருன்னு வந்துட்டாங்க. வந்துட்டு கடைசியில் பார்த்தா அவர் பிரயாண கூட்டத்தில் இல்லை. மீண்டும் தேடிக்கிட்டு எருசலேமுக்கு போனாங்க. இப்படியே நீங்கள் பார்த்து சகைவு இயேசுவை தேடி ஓடி போய் பார்க்க முடியாமல் ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி அவரை பார்க்கணுமேன்னு அவர் உட்கார்ந்துருந்தார். இப்படியே நீங்கள் தொடர்ந்து வேதத்தை படிச்சுக்கிட்டே வந்த சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் யாரை தேடிட்டு போறாரு? எங்க சபை இருக்குது, எங்க கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எங்க பைபிள் படிக்கிறவங்க இருக்காங்க, எங்க அல்லேலூயா சொல்றவங்க இருக்காங்க, அவங்கள கொல்லணும், அவங்கள அழிக்கணும், அவங்களெல்லாம் இந்த பூமியில இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி கிறிஸ்தவ சபைகளை தேடிக்கிட்டு தமஸ்கு பட்டணம் வரையும் அவர் உத்தரவு வாங்கி கொண்டுட்டு போனாரு. ஆனா அவருக்கு தெரியாது, நம்ம ஏறுறது தான் இதான் கடைசி பிரயாணம், நம்ம இறங்குறப்ப தேவனுடைய மனுஷனா இறங்குவோம்னு அவருக்கு தெரியாது. அவர் ஏறும் பொழுது மார்க்க வெறி கொண்டவராக ஏறினாரு. இறங்கும் பொழுது, கீழே விழுகும் பொழுது கர்த்தாவே சொல்லும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கீழே விழுந்தார். மாறிடுச்சு. ஏறும் பொழுது அவருடைய சுபாவம் வேறு, இறங்கும் பொழுது அவருடைய சுபாவம் வேறு. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோனை குறித்து நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் கதவெல்லாம் உடைச்சி தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை தேடிக்கிட்டு போவார். அந்த பெண்ணு கடைசியில் இவனுடைய கண்ணை பிடுங்க அவளை ஆயத்தமாக இருந்தா. அப்போ இவன் தேடினது பெண்ணையும் பெண்ணுக்கு மூலியமாய் கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்களையும் அவன் தேடினான். கடைசியில் அவன் தன்னுடைய கண்ணை இழந்து, தன்னுடைய மேன்மையை இழந்து, தன்னுடைய மகிமையை இழந்து கடைசியில் அவகீர்த்தி உள்ள ஒரு மனுஷனாய் மாறினான். மோசே ஏற்கனவே தேவன் கொடுத்த கற்பனையை உடைச்சு போட்டுட்டு 2வது முறை அந்த கற்பனைக்காக இவனே பலகையை செஞ்சு அந்த சீனாய் மலை மேலே தேடிக்கிட்டு போகிறேன் முகத்தை. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் ஆயத்தமாகி விடியற் காலையில் நீ அங்கே வரணும், வரும் பொழுது கற்பலகைகளை செய்து எடுத்துட்டு வான சொன்னார். அப்போ இவன் எடுத்துக்கிட்டு போகிறேன், கர்த்தரை தேடி மலை மேலே போகிறான். அருமையானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால்
22:2 ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நான் காட்டுற இடத்துக்கு உன் மகனை கொண்டு வந்து எனக்கு தகன பலியிடு. அப்போ அந்த இடத்தை தேடி ஆபிரகாம் போனாச்சு. இந்த வேதத்தில் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி போனாங்க. சவுல் தேடி போனது கழுதை, யோசேப்பு தேடி போனது சகோதரர்கள், மரியாளும் யோசேப்பு தேடி போனது தொலைத்து விட்ட இயேசுவை, சகைவு தேடி போனது அற்புதம் செய்கிற இயேசுவை பார்க்க, பவுல் தேடி போனது எங்கே சபை இருக்குது, எங்கே தேவனுடைய பிள்ளை இருக்காங்க, எங்கே அல்லேலூயா சொல்கிறாங்க, எங்கே கர்த்தரை துதிக்கிறாங்க, அவங்கள அழிக்க தேடி போனான். அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்சோன் ஒரு பெண்ணை தேடி போனான், மோசே மலை மேலே ஏறி போனான், ஆபிரகாம் பலி செலுத்த இடத்தை தேடி போனான். ஆனால் இந்த கால வேளையில் கொலேசு சபைக்கு பவுல் சொல்கிறாரு, நீங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல, இந்த பூமியில் இருக்கிறதை அல்ல. இந்த பூமியில் என்னென்ன இருக்குது அதே அதிகாரத்தில் பின்னாடி சொல்கிறாரு, கொஞ்சம் நீங்கள் அதை பார்க்கத்தால் நலமாக இருக்கும். பூமியில் இருக்கிறது என்ன, பரலோகத்தில் இருக்கிறது என்னன்னு ரெண்டுமே அந்த அதிகாரத்திலே அவர் சொல்லிடுறார். வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இதெல்லாம் எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, தவறான இச்சை, அடுத்து விக்கிரக ஆராதனையான பொருளாசை. விக்கிரக ஆராதனைங்கிறது உருவ வழிபாடு மட்டுமல்ல, பொருளாசை, பெண்ணாசை, உலகாசை, எதன் மேலே நம்ம அதிக பற்றுதலாக இருக்கிறோமோ அதுவே நமக்கு ஒரு விக்கிரக ஆராதனை தான். அப்போ இதெல்லாம் பூமியில் தான் இருக்கிறது. இதெல்லாம் பூமிக்குரியவைகளை அல்ல. இன்னும் பூமியில் என்ன இருக்குது? 8ஆம் வசனம். இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், போராமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகள் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர். இதெல்லாம் பூமியில் இருக்கு. வம்பு வார்த்தை, தூஷணம், பொய், போராமை, கோபம், மூர்க்கம், அடுத்து வாயில் பிறக்கலாகாத கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் வரக்கூடாதுன்னு அழகா இதை விட என்ன தெளிவாக எழுதி வைக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. பக்தி விருத்தி உண்டாகும்படி நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அதையே நீங்கள் பேசுங்கள். இங்கே பாருங்க, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், பிறரை தூஷிக்கிறது. சீமையை எப்படி தாவீதை தூஷித்தானோ அதுபோல் எடுப்பில் நம்ம சாபமிட ரொம்ப நம்முடைய வார்த்தையில் வேகமாக நம்ம இருக்கிறோம். அதில் தான் முந்தினவர்களாக இருக்கிறோம். யாரையாவது ஒருத்தரை சாபம் போடணும்னா நம்மளை அறியாமல் நம்ம வாயில் வருது, நீ அப்படி போயிடுவ, நீ இப்படி போயிடுவ, உன் பிள்ளை இப்படி போயிடும், நீ போகிற வழியில் இப்படி ஆகி போயிடுவ. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இதெல்லாம் பூமியில் உண்டானவைகள். இப்படிப்பட்டவைகளுக்கெல்லாம் நீங்கள் இறந்தது உண்டானால், இப்படிப்பட்டவைகளுக்கெல்லாம் நீங்கள் மரித்தது உண்டானால் நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். இப்போ ஒருத்தர் கழுதையை தேடி போன மாதிரி இந்த நாட்களில் நம்ம எதை தேடி இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம்? பவுலடிகள் அழகாக எழுதுகிறாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எனக்காக நீங்கள் எல்லாரும் பக்க நம்பர் 242 பக்கம். நான் பக்கத்தை சொல்லும் பொழுது நீங்கள் வேகமாக எடுத்தீங்கன்னா குயிக்காக இருக்கிற நேரத்துக்குள்ளே கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 15:19 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். 242 பக்கம், புதிய ஏற்பாடு. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வர்றதுக்கு காரணம் சுகம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், தோட்டம் வாங்கணும், அல்லது பிள்ளைக்கு திருமணம் முடிக்கணும், அல்லது வேற ஏதாவது இம்மைக்காக உலகத்துக்காக ஏதாவது கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே. நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? பரலோகம் உங்களுக்கு கிடைக்கும், பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கும், வேதத்தின் ஆழம், அகலம், நீளம், உயரம், மறைபொருளும் உங்களுக்கு கிடைக்கும், பரலோக சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் சபை உங்களுக்கு தரும். நீங்கள் உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாடி வந்தீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சொன்னார், நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும். நம்ம வர்றதுனுடைய நோக்கம், நம்ம வர்றதுனுடைய எண்ணம், நம்ம இந்த அதிகால வேளையில என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம்? பவுல் சொல்றாரு, இம்மைக்காக, இந்த உலகத்திற்காக நீங்கள் அவரிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். நம்ம நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவின் மேலே இருக்கணும். கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி.
அவர் எனக்கு கிருபை பாராட்டினாலும் சரி, பாராட்ட விட்டாலும் சரி. அந்த சாத்ராக் மேஷாக் சொல்றாங்க இல்லையா, விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி. அந்த ரூத்து சொல்றா இல்லையா, மரணமே வந்தாலும் சரி நான் உண்மை வருவேன், அதுக்காக நான் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பின் வாங்க மாட்டேன். இதுதாங்க நம்ம கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்போடு தேடி வரணும். அல்லது இந்த வாரம் போனால் இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு வந்தீங்கன்னா, உங்களை விட இதை பார்க்கிறவர்களை விட பரிதபிக்கப்படத்தக்க நபர்கள் வேறு ஒருவருமே இல்லை. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறார், சபைக்கு தான் இதை எழுதுறார். இம்மைக்காக தேடி வராதிங்க, கழுதைக்காக தேடி வராதிங்க, அல்லது உலகப்புறமான ஒரு பெண்ணுக்காக நீங்கள் தேடி வராதிங்க, வீட்டுக்காக நீங்கள் தேடி வராதிங்க, சுகத்துக்காக நீங்கள் தேடி வராதிங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பாருங்களே, யோவான் பிரசங்கம் முழுவதும் நீங்கள் உட்கார்ந்து உத்து பாருங்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. ஏசப்பா சீசர்களை அனுப்பும் பொழுது சொல்றாரு, நீங்கள் போகும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்க. ஏசப்பாவுடைய முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு. 3 பேருடைய பிரசங்கம் ஒண்ணுதான். யோவான் பண்ணின பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு. சீசர்கள் பிரசங்கம் பண்ண முதல் பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு. ஏசப்பா பண்ணின முதல் பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்ப எதற்கு நம்ம தேடி வர்றோம் தெரியுமா, பரலோகத்திற்கென்று போவதற்கு தான் நம்ம தேடி வர்றோம். இதைத்தான் கொலேசு சபைக்கு சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை தேடாதிருங்கள், அவைகளெல்லாம் அழிஞ்சு போகும். பாருங்களே, பிலிப்பு புஸ்தகம் 273வது பக்கம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 273வது பக்கத்தை சொல்லும் பொழுது வேகமாக எடுங்க, பக்கம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் எல்லாரும் பூமியில் ஒவ்வொரு இடத்துல குடியிருக்கிறீங்க, பல ஊர்கள்லேருந்து இந்த காலை வேளையில் வந்திருக்கிறீங்க. நேரலையில் பல நாடுகள் பல தேசங்கள்லேருந்து இதை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க எங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்கள் தெரிந்து கொள்வோம், ஓஹோ இவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய தேவனுடைய வார்த்தை ஏறி போயிருக்கிறது என்பதை நாங்கள் அவர்கள் கூப்பிடுகிற அந்த செய்தியிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். அது ஆச்சரியமாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். இந்த கூடாரத்தில் பேசுகிற வார்த்தை அமெரிக்காவிலேருந்து எங்களிடத்தில் பேசியிருக்காங்க, ஐரோப்பா நாடுகளிலிருந்து எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க, ஆஸ்திரேலியா நாடுகளிலிருந்து பேசியிருக்கிறாங்க, மலேசியா, சிங்கப்பூர், பல நாடுகளிலிருந்து இந்த செய்தி முடிந்து எங்களிடத்தில் தொடர்பு கொள்வாங்க. நாங்கள் இந்த செய்தியை கேட்டோம், எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருக்குன்னு பல மாநிலங்கள் மட்டுமல்ல, நாடுகள், வெளி தேசங்கள்ல இருந்து கூட இந்த செய்தி முடிந்த பின்பாடு அவங்க கூப்பிடுவதை நாங்கள் பார்த்து பிரமித்திருக்கிறோம். அதனால இந்த செய்தி உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் 7 கண்டங்களில் இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த வார்த்தையை நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொண்டு வந்து அறிவிக்கிறோம். அதனால் நமக்கு மட்டும் பிரதர் பேசுகிறார் நினைக்காதீங்க, லைவில் எவ்வளவோ ஜனங்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுது, பவுல் சொல்கிறார் நம்முடைய குடியிருப்பு. இப்போ உங்களுக்கு வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் உங்கள் ஊரை சொல்லுவீங்க, பவுலை கேட்டால் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குங்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் குடியிருப்பு எங்கே தெரியுமா இருக்குது, உங்கள் வீடு எங்கே தெரியுமா இருக்குது, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் கூட்டிகிட்டு போவேன்னு யோவான் 14 சொல்லிட்டார். அதனால் உங்களுக்கு குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்குது. பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவை பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில் எவைகளை கட்டு அவிழ்ப்பீர்களோ அவை பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படும். அப்போ இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் பரலோகத்தில் உங்களுக்குன்னு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணணும். இந்த பூமியில் சேர்த்து வச்சால் பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், பரலோகத்தில் பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்காது. அதெல்லாம் உங்களுடைய பொக்கிஷ சாலையில் அது அழகாய் சேர்த்து வைக்கப்படும். இங்கே பாருங்கள், அவர் சொல்கிற இந்த வார்த்தை மேலே கை வச்சு பாருங்கள், நம்முடைய குடியிருப்போ. இதை உங்களுக்குன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், ஏன் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு அவர் சொல்கிறாரு. நீ எப்படி சொல்லணும், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற என்ன நமக்குள்ளே இருக்குதா? இன்னைக்கு பரலோகத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? இந்த பூமி ஒரு நாளைக்கு நம்ம நிரந்தரம் கிடையாதுங்க. எல்லா மனுஷனும் பிறக்க ஒரு காலம் உண்டு, பின்னாடியே இறக்க ஒரு காலம் உண்டு. மனுஷன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு புராணங்களில் பல மார்க்கங்களில் 9 பிறவி 7 பிறவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வேதத்தில் எழுதப்படலை. ஒரே ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆவி தேவன் தந்த தீபமாயிருக்கிறது. ஆவியை அடக்க எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. அது தன்னை தந்த தேவனிடத்தில் புறப்பட்டு போயிடும். அப்போ அருமையான தம்பிக்கு இந்த காலை வேளையில் நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது?
நீ யாரை தேடி நீ கால வேளையில் வந்திருக்கிற? எதற்காக வந்திருக்கிற? இம்மைக்காக தேடி வந்திருக்கிறியா அல்லது மறுமைக்காக அவரை தேடி வந்திருக்கிறியா? கொலைசு சபைக்கு எழுதுறாரு, பூமியில் உள்ளவங்களை தேடாதீங்க, பூமியில் உள்ளதெல்லாம் அழிந்து போகும், அனித்தியமானவைகள், அவைகளெல்லாம் பூச்சி துருவும், அவைகளெல்லாம் கெடுத்து போட்டுரும். நீங்கள் பரலோகத்துக்குரியவங்களை தேடுங்க. அங்கே தேடினீங்கன்னா அது எந்தெந்த காலத்துக்கு உங்களோடு கூட இருக்கும். இப்படியே அவர் நிறைய சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எடுத்து சொன்னால் நேராகி கொண்டே இருக்கும். பாருங்கள், ரோமர் 14:17 வசனம், 223 பக்கம். தேங்க்யூ லார்ட். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குட்டிப்பும் அல்ல. இங்கே தாங்க இந்த சாப்பாடெல்லாம், இந்த சாம்பார், இங்கே தாங்க இந்த சிற்றின்பங்கள், இங்கே தாங்க இது எல்லாமே. நீங்கள் பரலோகத்துக்கு போகிறப்ப உங்கள் குடும்ப அங்கத்தினர்களை கூட நீங்கள் சொல்லிக்கொள்ள முடியாது. உங்கள் மனைவியை அங்கே போய் உரிமை பாராட்ட முடியாது. உங்கள் பிள்ளைகளை அங்கே போய் நீங்கள் உரிமை பாராட்ட முடியாது. ஒருவேளை நான் உங்களை உரிமை பாராட்ட முடியாது, நீங்கள் என்னை உரிமை பாராட்ட முடியாது. அங்கே அவ்வளோதான். இங்கே இருக்கிற வரையும் தான் இந்த சம்பந்த இரத்த சம்பந்த உறவுகள் எல்லாம். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, குடியிருப்பும் அல்ல. அது எப்படியா? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரலோகம் எப்படிப்பட்ட இடம் பார்த்தீங்களா? நீதியான ராஜ்யம், சந்தோஷமான ராஜ்யம், அது சமாதானம் உள்ள ஒரு ராஜ்யம், பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிற ஒரு சந்தோஷம் பரலோகத்தில் இருக்குமா. அதனால அங்கே உனக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையே. பூமியில் நீ என்னென்ன பிரயாசப்படுறையோ அது எல்லாம் பரலோகத்தில் உனக்கு சேர்த்து வைக்கப்படும். பாருங்களேன், மத்தேயு 19:29 வசனத்தை வாசிக்கலாம். 30 பக்கம், புதிய ஏற்பாடு. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். மத்தேயு புஸ்தகம் 19 என் நாமத்தின் நிமித்தம் 29 வசனத்தை வாசிக்கிறேன். 30 பக்கம், மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, இயேசுவுக்காக. இன்றைக்கி அநேகர் சொல்லுவீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்னை ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க, தேசத்தை விட்டு ஒதுக்கிட்டாங்க, கணவர் ஒதுக்கிட்டார், மனைவி ஒதுக்கிட்டாங்க, பிள்ளைகள் ஒதுக்கிட்டாங்க, என் நண்பர்கள் ஒதுக்கிட்டாங்க, சிநேகிதர்கள் ஒதுக்கிட்டாங்க. நீங்கள் சொல்லி இன்றைக்கி அங்கலாய்க்கிறீங்க இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, எல்லாமே வந்துடுது, சகோதரியையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன். இயேசுவுக்காக நீ எதை இழந்திருந்தாலும், எந்த காரியத்தை நீ இயேசுவுக்காக கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக, நான் அவர்களுடைய வழியில் போகமாட்டேன், அது அருவருப்பு, தீட்டும் அசுத்தமான ஒன்று, அது எனக்கு வேண்டான்னு சொல்லி நீ எதெல்லாம் இழந்தையோ அது எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நீ எதை இழந்தாலும் 100 மடங்கு தருவார். பக்கத்தில் சொல்லுங்கள், சிஸ்டர், அவருக்காக எதை இழந்திருக்கிற? இழந்தேன்னா சந்தோஷப்படும். நீங்கள் நிருபம் பூரா படித்து பாருங்கள். கண்ணீரிலும், காவலிலும், அடிகளிலும், உதைகளிலும், அவமானங்களிலும், நிந்தைகளும், அநேக முறை சிறைவாசத்திலும், ஓவாசத்திலும், பல முறை யூதர்களால் 1 குறைய 5 முறை அடிகளாலும், கப்பற் சேதத்திலும், மனுஷர் சேதத்திலும், சகோதரர் சேதத்திலும், இப்படியே பவுல் எழுதிக்கிட்டே இருக்கார். படிக்கும்பொழுது நான் நினைக்கிறேன், இந்த மனுஷன் ஒரு நாளும் சந்தோஷமாக இருந்த மாதிரி வேதத்தில் இல்லையே. எப்போ எடுத்து படித்து பார்த்தாலும் கண்ணீரிலும், காவலிலும், கட்டுகளிலும் தானே எழுதியிருக்கிறார். அப்போ அவருடைய ஊழியம் முழுசுமே பாடுகள் உள்ள ஒரு ஊழியம். அவருடைய பிரயாணங்கள் முழுவதுமே பாடுகள் உள்ள ஒரு பிரயாணம். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று நான் எண்ணினேன். இங்கே பாருங்க, நீ எதை இழந்திருந்தாலும், ஒருவேளை இந்த கால வேளையில் இயேசுவுக்காக நீ ஒருவேளை இன்னைக்கு வேலையை விட்டுட்டு வந்து, ஐயோ வேலை இருந்திருந்தா அதாக இருக்குமே, இம்மைக்காக நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 6 நாள் நீ வேலை செய்யலாம். 6ஆம் நாள் மன்னா 7ஆம் நாளுக்குரிய மன்னாவும் சேர்ந்து வந்துடும். 7ஆம் நாள் ஆடு மாடு முதல் கொண்டு மனுஷன் முதல் கொண்டு ஒருவரும் அடுப்பை மூட்டாது இருக்கணும். ஒரு வேலையும் மாடு கட்டுத்தரையில் கட்டியிருக்கணும். எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இதுதான் பழைய ஏற்பாட்டோட நியமம். ஒருத்தன் மீறி விறகு பொறுக்கினதுனால அவனுக்கு கர்த்தர் சொன்னார், கல் எறிந்து அவனை கொன்று போடுன்னு சொன்னார். ஏன்னா இவன் இடரலாக இருக்கிறான். இடரலாக இருக்கிறவனுக்கு ஐயோ, ஏன்னால் அவன் புளித்த மாவாக இருக்கிறான், மற்றவங்களையும் புளிப்பாக்கிடுவான், உப்பை பண்ணிடுவேன், இவனை பார்த்துட்டு இன்னும் 2 பையன் ஞாயிற்றுக்கிழமை போயிடுவான்னு சொல்லி கர்த்தர் அவ்வளவு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை குறித்து வேதத்தில் ஓய்வு நாள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், அவ்வளவு கரெக்டாக எழுதி வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கி கிருபையின் காலனால நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம செய்கிற தப்பெல்லாம் நியாயத்தீர்ப்பில் ஏன் தாமதப்படுது தெரியுமா?
தேவனுடைய இரக்கம் அதிகமாக இருக்கறனால நம்ம கிருபையினால் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் ஜட்ஜா உட்காரும் பொழுது அங்கே இரக்கம் செல்லாது, அங்கே என்ன காரணமும் செல்லாது. அவர் இப்போ இருக்கிறப்ப உனக்காக வழக்கறிஞராக இருக்கிறார், இப்போ உனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், உனக்காக வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாய் உட்காரும் பொழுது எந்த நியாயமும் எடுபடாது, எந்த விதமான பரிந்து பேசுதல் அங்கே எடுபடாது. நீ கரெக்டாக நடந்தா தான் உன் நீதி தான் உன்னை காப்பாற்றும், உன்னுடைய கரெக்டான ஓட்டம் தான் உன்னை காப்பாற்றும். அவர் அங்கே முகத்தாட்சியம் பார்க்கிறவர் அல்ல, அவர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர் அல்ல, அவர் நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர். அந்த இடத்துல போய் நான் ஆண்டவரை ஊழியம் செஞ்சேன், நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அதெல்லாம் செல்லாது. அவருடைய பார்வையில் நீ சரியாக இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுது, என் நாமத்தை நிமித்தம் எதையாவது நீ இழந்தேனா, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஏதாவது இழந்திருக்கிறியா, நீ சந்தோஷப்படும். இயேசுவுக்காக இழக்க எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, இயேசுவுக்காக வாழ எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. பாருங்க, அந்த ரூத்து நீங்கள் நல்லா கவனமாக படிச்சு பாருங்க. மோவாபிய நாட்டு பெண், அவளோடு கூட இருக்கிற ஓர்பால் முத்தமிட்டுட்டு தன்னுடைய இளமையான ஒரு வாழ்க்கையை தேடி அவள் ஓடினாள். ஆனால் அந்த ரூத்துவோ தன்னுடைய மாமியாரை விடாமல் பின்பற்றினாள். அவள் சொல்றா, மரண வரையும் நான் உனக்கு பின்னாடி வருவேன், அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அந்த இடத்துல எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, மரண வரையும் நான் உம்மை பின்பற்றுவேன்னு சொல்லி தன்னுடைய முதிர் வயதான அந்த மாமியாருக்காக தன்னுடைய இளமையை ஒப்பு கொடுத்து அவள் புறப்பட்டு வந்தாள். கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை கீழாக்காமல் மேலாக்கி, வாளாக்காமல் தலையாக்கி, அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இப்போ சொல்லுங்க, நான் இயேசுவுக்காக எதை இழந்தாலும் இந்த உலகத்திலையும் எனக்கு தருவார். ஒருவேளை இந்த உலகத்தில் உனக்கு அது அனுபவிக்க முடியாவிட்டால் நிச்சயமாக நூறத்தனையாக பரலோக ராஜ்யத்தில் அதை உனக்கு தருவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, ரைட். இங்கு பாருங்களேன், வேதம் சொல்லுது, மேலானவைகளை தேடின 2 மனிதர்களை இந்த காலை தியானத்தில் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நம்மளும் ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஜெபத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன், அதை எடுத்து கொஞ்சம் தற்பரிசோதனை செய்து பாருங்கள். பெரும்பாலான ஜெபம் 99.4% நமக்காக ஜெபிக்கிறோம், நம்ம வீட்டுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், மாடுகளுக்கு ஜெபம் பண்ணுறோம், நிலங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம், பயிர்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறோம். அதனால தான் ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். அப்போ வேண்டுதலில் நமக்கு வேண்டுதல் பண்ணுவதற்கு சரியா தெரியல, எதை பண்ணணும், எந்த காரியம் தேவனுக்கு உகந்த விண்ணப்பம் என்பதை தெரியாம நமக்கு வாயில வந்ததெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு டேப் ரெக்கார்டு மாதிரியே ஆகிப்போச்சு. நம்மள்ட்ட ஜெபம் பண்ணுங்கன்னா சொன்னதே தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். நேற்று பண்ணினதான் இன்னைக்கு பண்ணுவோம், நேற்று பண்ணினதான் இன்னைக்கு பண்ணுவோம். அதுதான் நமக்கு வழக்கப்படியாக போச்சு. ஆனால் ஆவியானவர் நமக்கு உள்ள வரும்பொழுது அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது அவர் வித்தியாசமாக ஜெபம் பண்ணுவார். அவர் உன்னுடைய பரிசுத்தத்துக்கு ஜெபம் பண்ணுவார், வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்த ஜெபம் பண்ணுவார், ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுவார், எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுவார். அதனால தான் ஆவிக்குள்ளே நான் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் ஏன்னு உங்களை ஊக்குவிக்கிறது. பாருங்களே, ஒரு மனிதன் எப்படிப்பட்ட காரியத்தை விரும்பினார் என்று வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலம் அல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனுடைய தாகம் எப்படி இருந்தது என்பதை 466வது பக்கம் பழைய ஏற்பாடு புஸ்தகம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், 466வது பக்கம். எலியா எலிஷா 2 பேருமே தீர்க்கதரிசிகள். எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்க்கிறவன் எலிஷா. இந்த எலிசா 12வது ஏரை ஓட்டி கொண்டு இருக்கிற நல்ல வசதியுள்ள ஒரு மனுஷன். 12 ஏர் மாடு அவன்கிட்ட இருக்குன்னா அந்த 12வது ஏரை அவன் ஓட்டுறான்னா, ஒரு தோட்டத்தில் ஒரு வயலில் 12 ஏர் 1 by 1 ஓட்டுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்கும், எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புள்ள ஒரு மனுஷனாக இருப்பான் அவன். எலியா போய் அவனை ஊழியத்திற்கு கூப்பிட்ட உடனே மாட்டையும் முட்டையும் உடைச்சு எல்லாவற்றையும் பலி செலுத்தி போட்டுட்டு இவனுக்கு பின்னாடி வந்து கைக்கு தண்ணீர் வார்த்தானாம். அப்படிப்பட்ட ஒரு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துட்டு ஊழியத்திற்கு வந்து எலியாவின் பின்பு நின்று அவனுக்கு பணிவிடைக்காரனாய் இவன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு காலம் வரும்பொழுது எலியா புறப்படுகிற நேரம் வருது, அவர் பரமேறி போக போறாரு. அப்ப எலியா எலிசாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய்,
உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். இவன் கேட்ட ஜெபமே, விருப்பமே, விண்ணப்பமே, எதிர்பார்ப்பே அரிதானது. சாதாரண ஒன்றை கேட்கல. இவன் கேட்கும் பொழுதே அவனுடைய விண்ணப்பம் ஒரு அரிதான ஒன்றை கேட்கிறான். சாதாரணமான ஒன்றை கேட்கல, அரிதான ஒன்றை கேட்கிறான். இதைத்தான் பவுல் அங்கே எழுதுறாரு. பூமியில் உள்ளவைகளை தேடாதீங்க, அதுக்காக நேரத்தை செலவிடாதீங்க, அதுக்காக உங்கள் ஓட்டத்தில் ஓடாதீங்க. அதெல்லாம் உங்களை தேடி வரும். நாளைக்காய் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நாளைய தினம் உனக்காக கவலைப்படும். அன்றன்ற நாளுக்கு அதினதின் பாடுகள் உங்களுக்கு போதும். உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேலே வைத்திருங்க. உங்களை விசாரிக்கிறவரான படியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்கன்னு வேதத்தில் நிறைய இடத்துல கர்த்தர் எழுதுகிறார். அப்போ அருமையானவர்களே, இவன் கேட்கறது, அவர் கேட்குறாரு, நான் பரலமேறி போகிறேன், கர்த்தர் என்னை அழைக்க போகிறாரு, எடுத்துக்கொள்ள போகிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? இவ்வளோ நாளாக எனக்கு பின்னாடி நீ இருந்தியே, என் கைக்கு தண்ணீர் வார்த்தையே, நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சையே, என் கூடையே நீ இரவு பகலாக இருந்தியே, உனக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்குறப்ப அவங்க சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுக. கை தட்டுங்க பார்க்கலாம். அருமையான இந்த தேவ ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு வேலைக்காரனுக்கு இருக்கிற வாஞ்சை பார்த்தீங்களா? எலியாக்குள்ள இருக்கிற அபிஷேகம் 2 மடங்கு வேணுமா. இது பூமிக்குரியதா பரலோகத்துக்குரியதா? இவர் கேட்கிறார். உன்னதமான ஆவியின் வரங்களை அவர் கேட்கிறாருங்க. வேதம் சொல்லுது, ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். அவர் உலகத்துக்குரியதை கேட்கலங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு வெள்ளி பொண்ணை அவர் கேட்கலங்க, வைரத்தை கேட்கலங்க, நிலங்களை கேட்கலங்க, வீடுகளை கேட்கலங்க, ஆஸ்தி அந்தஸ்து அவர் கேட்கலங்க. அவர் கேட்கறது, வேலைக்காரன் கேட்கறது, உம்மற்ற இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும். பாருங்க, எஜமானனுக்கு இருக்கிறது 1, வேலைக்காரனுக்கு எத்தனை வேணுமா? 2. கை தட்டுங்க. நல்ல ஒரு வாஞ்சை இல்லையா? நீங்க கேட்கணும், ஏசப்பா எனக்கு இந்த ஆவியின் வல்லமை வேணும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும். இது மேலானது. அது வேதம் சொல்லுது, பரத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏசப்பா சொன்னார், நான் போய் தேற்றவானை உங்களிடத்தில் அனுப்புவேன், நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் வந்து உங்களுக்குள்ள தங்கி உங்களுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அப்போ உனக்குள்ள வந்திருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன்னை கண்டிக்கிறவர், கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர். அந்த ஆவியானவரை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்கு அழகாக போதிப்பார். வேற யார் டீச்சர் தேவை கிடையாது. அந்த ஆவியானவர் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார், எப்படி வேதத்தை படிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார், எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார், எப்படி அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லிக் கொடுப்பார், ஆண்டவருடைய வருகைக்கு நீ எப்படி இருந்தால் அது சரியாக இருக்கும்னு சொல்லிக் கொடுப்பார். அப்போ இது எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அந்த ஆவியானவர் நமக்கு வேணும். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 10:38 எடுக்க வேண்டாம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருந்தார். இயேசுவும் இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த மனுஷன் கேட்கிறான், 2 மடங்கு வேணும். வேதத்துல நிறைய இடத்துல நீங்க பாருங்க, ஞான ஆவியானவர், பிரசங்கிக்கிற ஆவியானவர், தீர்க்க தரிசன ஆவியானவர். நீங்கள் ஆதியாகமத்திலிருந்தே நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா யோசேப்புக்குள்ள ஒரு விசேஷித்த சொப்பனத்தை அறிவிக்கிற ஆவியானவர் இருந்தார். மோசே மேலே ஒரு ஆவியானவர் இருந்தார். நீங்கள் வேதத்தில் படிச்சுக்கிட்டே நீங்கள் வரிசையாக நீங்கள் வந்துக்கிட்டே இருங்களே. தானியல் மேலே ஒரு ஆவியானவர் இருந்தார், பெசலையல் மேலே ஒரு ஆவியானவர் இருந்தார். நீங்கள் அப்படியே தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கிற ஆவியானவர், அறிவை உணர்த்துகிற ஆவியானவர், ஏசாயாவில் எழுதுறாரு. அப்படியே நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் படிச்சுட்டு வாங்க. ஆவியானவர் இருந்தார், ஆவியானவர் அசைவாடினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த ஆவியானவர் தான் பரத்திலிருந்து வருகிற ஆவியானவர். அப்போ நீ எதை நாடணும்? இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியான நிறைவை நீ நாடணும். ஆதி அப்போஸ்தலர் மேல் மாடியில் ஏறி போன உடனே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். முதல்ல பேதுரு இயேசுவை மறுதலித்தார். பரிசுத்த ஆவியில் நிரம்பின உடனே அவர் சொல்றார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நான் சாட்சி.
மரிக்கிற வரையும் என் இயேசுவுக்காக நான் பிரசங்கிப்பேன் என்று சொன்னார். இது காரணம், அவர் பரிசுத்த ஆவியில் நிரம்பினார். அந்த பேதுரு பரிசுத்த ஆவியுடைய சத்தத்தை கேட்டார். பேதுரு மேல் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்கிறார், ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் போ, நான் தான் அவர்களை அனுப்பினேன். ஆவியானுடைய சத்தத்தை அவர் கேட்டார். அனனியா ஆவியானுடைய சத்தத்தை கேட்குறாரு, நீ அவனை குறித்து ஒன்றும் சந்தேகப்படாதே, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான், எலும்பி நீ நேரு தெருவுக்கு புறப்பட்டு போன்னு சொல்கிறாரு. அதே போல் பவுல்கிட்டையும் கர்த்தர் பேசுகிறாரு. வேதத்தில் நிறைய இடத்துல ஆவியானவர் பேசுகிறார் பேசினார் என்றே எழுதியிருக்கு. அப்போ நீங்களும் அந்த உன்னதமான வல்லமையை நாடுங்க. தேவனுடைய பிள்ளை, இந்த உலகத்துக்காகவே வாழ நினைக்காதீங்க. எப்பொழுது பார்த்தாலும் வேலை, வீடு, குடும்பம், மனைவி, பிள்ளை, இதுக்கே உங்களுடைய நேரத்தை எல்லாம் செலவு செய்யாதீங்க. இருக்கிற காலங்கள் கொஞ்ச காலங்கள், இந்த கொஞ்ச காலங்களை விருதாவாய் செலவழிக்காதீங்க, வேஸ்டாய் செலவழிக்காதீங்க. உன்னதத்துக்காக செலவு செய்யுங்க, உயர்ந்த காரியத்துக்காக நீங்கள் செலவு செய்யுங்க. தேவனுக்காக நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் அறுப்பீங்க. அப்போ இந்த மனுஷன் 2 மடங்கு கேட்டாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ பார்க்கணும். கண்டிஷன். அவன் எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவான்? ராத்திரியா, 12 மணிக்கா, 1 மணிக்கா, 2 மணிக்கா, 3 மணிக்கா? அவர் சொல்கிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ பார்த்தேன்னா உனக்கு கிடைக்கும். அப்போ இந்த கண்டிஷன் நிறைவேறணும்னா அந்த எலியாவை எலிசா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுடைய கண்ணு ஒரு நிமிஷம் கூட இப்படி மூடலை. ஏன்னா மூடுற நேரம் அவன் போயிடுவான்ல. அப்போ அந்த அரிதான ஒன்றை அவன் பெற்றுக்கொள்ளணும்னா இரவும் பகலும் அதை யாருக்கிட்ட இருக்கோ அதை பெற்றுக்கொள்கிற வரையும் அவனுடைய கண்ணு உயரங்கவில்லை. அவன் ஏறி போகையில் அந்த அபிஷேகம் அவன் மேலே இறங்குச்சு. கைத்தட்டி கருத்துருங்க. நீங்களும் பெற்றுக்கொள்கிற வரையும் அயர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, அசதிக்கு இடம் கொடுக்காதீங்க, உலகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்படியாவது அந்த உன்னத வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கேட்கிற யாவருக்கும் கொடுக்குறார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அந்த மனிதன் அரிதான காரியத்தை கேட்டான், அந்த அரிதான காரியத்தை பெற்றுக்கொண்டான். எலியாவை விட எலிசா 2 மடங்கு வல்லமையுள்ளவனாய் இந்த உலகத்தில் ஓட்டத்தை ஓடி ஜெயமாய் முடித்தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நீங்களும் 2 மடங்கு வல்லமையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓடி முடிப்பீங்க. இன்னொரு மனிதனை உங்களுக்கு இந்த காலை வேளையில் காண்பிக்க விரும்புகிறேன். 427வது பக்கம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அடுத்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்களே. தேங்க்யூ. 11வது வசனம். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் எழும்பினதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? தேவனுடைய இருதயத்தை தொட்ட உகந்த ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம் சாலமோன் பண்ணினார். அவரு என்னெல்லாம் கேட்கலன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன். முதல்ல நீடித்த நாட்களை கேட்கல. அவர் இந்த உலகத்தில் ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. அடுத்து என்ன கேட்கலையா? ஐஸ்வர்யம் வேணும், பணம் வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும். இந்த உலகத்தில் எங்கள் அப்பாவோட இன்னும் நான் பெரிய ஆளா அப்படி அவர் கேட்கல. அடுத்து என் எதிரிகளுடைய பிராணன் எனக்கு வேணும், அதெல்லாம் அவர் கேட்கல. அப்போ இவர் சாலமோன் கர்த்தரிடத்தில் என்ன கேட்டார்னா, எனக்கு ஏராளமான இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஞானத்தை எனக்கு தாரும். அப்போ இது யாருக்காக கேட்டார்னா பிறருக்காக கேட்டார். நல்லா கவனிக்கணும். இந்த ஜெபத்தில் தன் நிலை அல்ல, பிறருடைய நிலைக்காக அவர் ஜெபம் பண்ணுறார். நாமும் ஜெபம் பண்ணும் பொழுது தனக்காக ஜெபிக்கக்கூடாது, தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஊழியத்திற்காக ஜெபிக்கணும். வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்களா? நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா? இப்படி ஆண்டவர் கேட்குறார். இன்றைக்கி நம்மளை விட 1,00,00,000 மில்லியன் பேர் ஆண்டவரை அறியாமல் வெளியில் இருக்காங்க. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? நம்ம எல்லாருமே நம்ம காரியத்துக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம்.
எல்லாருக்குமே இந்த 2 மணி நேரத்தை ஒதுக்குவதே ரொம்ப கடினமாக இருக்கு. இப்படி இருந்தால் நம்ம எப்படிங்க தேசத்தை கர்த்தருக்கு வசமாக திருப்புவது? கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் காரியமாக யாருப்பா போவீங்க? நீங்கள் எல்லாரும் மச்சுப்பாப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறீங்களே, என் வீடு பாலாக கிடக்குதேப்பா. நீங்கள் மலை மேலே ஏறி போய் மரங்களை வெட்டிட்டு வந்து என்னுடைய வீட்டை கட்டுங்கப்பா, நான் பிரியமாக இருப்பேன் உங்கள் மேலேங்கிற. நம்ம எல்லாருமே நம்ம வேலையில் தான் கவனமாக இருக்கிறாங்க. இப்பயும் நேரம் ஆயிடுச்சு, எப்போ விடுவார், நம்ம போய் அந்த வேலை இரு. ஆனால் போய் 4 பேத்துக்கு சுவிசேஷம் சொல்லணும், போய் அடுத்த ஆராதனைக்கு ரெடி ஆகணும், அடுத்த ஒரு கூட்டம் வருவாங்களே அவங்களுக்கு நம்ம திறப்பில் நிற்கணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஞானமற்ற செயலை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள் தேவனுடைய. இந்த மனுஷன் நீடித்த நாட்களை கேட்டிருக்கலாமே, கர்த்தர் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரே. உனக்கு விருப்பமானதை கேளுன்னு தானே சொன்னார். இவன் தனக்காக கேட்கலங்க, தனக்கு ஐஸ்வர்யத்தை அவன் கேட்கலங்க, நீடித்த நாட்களை கேட்கலங்க, எதிரிகளை அவன் கேட்கலங்க, ஜனங்களை ஆள்வதற்கு ஞானம் கேட்டான். அப்ப நம்மளும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நம்ம காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டா அதுதான் பரலோகத்துக்குரிய காரியம், மேலான காரியம். எஸ்தரை பார்த்து முரதக்காய்க்கு ஆகாஸ்வேர் ராஜா கேட்குறாரு, எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன? ஏன் இங்கே வந்திருக்கிற கொலுமண்டபத்துக்கு வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு தெரியுமா? நான் உள்ள வந்திருக்கிறியே, நான் கை நீட்டாவிட்டால் உன் தலை துண்டிக்கப்பட்டிரும் தெரியுமா? நீ அத்துமீறி வந்திருக்கிறியே, காரணம் என்ன? உன் வேண்டுதல் என்ன? உன்னுடைய விருப்பம் என்ன? அவர் சொல்றா, என் வேண்டுதலும் என் விருப்பமும் என் ஜனமும் என் தேசமும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். செத்தாலும் நான் சாகிறேன், செத்தாலும் நான் சாகிறேன், செத்தாலும் நான் சாகிறேன், என் ஜனம்தான் எனக்கு முக்கியம். 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களுடைய சேமம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி தன் உயிரை துச்சமாய் மதித்து அரசாங்கத்தை ராஜ்யத்துக்குள்ள அவள் பிரவேசித்தாள். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீங்கள் தானியேலை பாருங்களே, கையொப்பம் வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த பொழுதும் 30 நாள் வரைக்கும் ஒருவனும் எந்த ஒரு விக்கிரகத்தை நோக்கியும் மனிதனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று எழுதி உத்தரை வைக்கப்பட்டது தெரிந்திருந்த பொழுதும் அவன் வழக்கத்தின்படியே மேல் மாடியில் ஏறி பலகணிகளை எல்லாம் திறந்து, கதவெல்லாம் திறந்து பூட்டிக்கிட்டு ஜெபிக்கல, மறைந்து ஜெபிக்கல, ஒளிந்து ஜெபிக்கல, அரசாங்கத்தில் பார்த்துருவாங்கன்னு ஜெபிக்கலைங்க. எப்பொழுதும் போல கதவெல்லாம் திறந்து எருசலேமுக்கு நேரம் முழங்கால் படிக்கிட்டு 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். கைகளை தட்டி கர்த்தருக்கு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்கன் கைகளுக்கு உன்னை தப்புவிப்பார். இதை கேட்கிற தம்பி தான் உயிரை அவன் துச்சமாய் நினைத்தான். ராஜா பிடிச்சு கொண்டு என்னை சிங்கக்கின் போற்றுவாரேன்னு அவன் பயப்படலை. ஆனால் அதை விட பெருசு, என் தேவனுக்கு முன்னாடி நான் 3 வேளையும் ஜெபிக்கணுமே, என் பரலோக தேவனுக்கு முன்னாடி நான் நிற்கணுமே, என் தேவனுக்கு முன்னாடி நிற்பதுதான் எனக்கு மேன்மையானதுன்னு சொல்லி அவன் தேவனை தேடுனான். பாருங்களே, கர்த்தர் அவனை அந்த பிரதானிகளில் மெயினான நபராய் கர்த்தர் உயர்த்தினா. நேப்காத் நேசரே தானியேலுடைய காலுக்கு முன்னாடி விழுந்தான. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இன்னும் நிறைய காரியங்களை நான் காலை வேளையில் தியானித்தேன், உங்களிடத்துல பேச எனக்கு நேரம் இல்லை. ஒன்னே ஒரு காரியத்தை சொல்கிறேன், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை தேடாதிருங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. எதெல்லாம் பூமியில் உள்ளது? ஐஸ்வர்யம். எதெல்லாம் பூமியில் உள்ளது? சத்துருக்கள். இன்னும் என்ன இருக்கு? ஆயுசு காலம். எத்தனை வருஷம் நீ எவ்வளோதான் ஜோம் பண்ணாலும் வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் 915, 930, அப்புறம் அப்படியே குறைச்சி 120, அப்புறம் அப்படியே குறைச்சி 90, அப்புறம் 70, 80. எவ்வளோதான் நீ வேண்டிக்கிட்டாலும் இதை மேலே பார்டரை தாண்ட மாட்டான். அவ்வளோதான். கடலுக்கு எல்லை மாதிரி உன் ஆயுசுக்கு கர்த்தர் எல்லையை வச்சிருக்கிறார். அது நிலையற்று கொஞ்ச காலம் கழித்து நிச்சயமாய் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி, வழியில் பயங்கள் தோன்றி, வாதுமை மேற பூ பூத்து, வெட்டுக்கிளியும் பாரமாகி, இதில் 70% அப்படி இருக்கிறீங்க. எங்கள் ஓடுங்க பார்க்கலான்னா ஓட முடியாது, தலையெல்லாம் வெள்ளையாகி போச்சு, கை கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எல்லாம் மேட்டுக்காக அச்சம், வேகமாக இறங்க முடியாது. பிரசங்கி 12 வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. வெட்டுக்கிளியும் பாரமாகி இப்படிப்பட்ட காலத்துக்கு வந்துட்டு, வெள்ளிக்கீர் கட்டு விட்டு அப்படின்னா நரம்பெல்லாம் போச்சு, பூரா பார்த்தா அப்படி வெள்ளைக்கோடு ஓடி, பூரா பச்சைக்கோடு ஓடி, இனிமேல் எல்லா பல்லு போய், எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால என்ன பூரா பல்லு டன்னு கலந்து கீழே விழுந்துட்டு இப்போ அரைக்க மாட்டேங்குது, முழுங்கணுங்கிற அளவுக்கு இதெல்லாம் எழுதியிருக்கிறார். இப்படி காலத்தில் நீ கர்த்தரை தேடி பிரயோஜனம் கிடையாது. இந்த இளமையில் ஓடு, இந்த வாலிபத்தை கர்த்தருக்கு நீ செலவு செய், அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வாலிபத்தெல்லாம் இச்சைகளுக்கு சிம்சோன் மாதிரி செலவழிச்சிட்டு அல்லது மற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் ஆண்டவர்கிட்ட வந்தேன்னா ஒரு ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்த முடியாது. அதனால் பூமிக்காக அல்ல, பக்கத்தில் சொல்லுங்கள் சிஸ்டர், பூமிக்காக வாழாதீங்க, அழிஞ்சு போயிடும். மார்த்தால் ஆவி நமக்கு வேண்டாம், மரியாள் ஆவி நமக்கு வேணும்.
சொல்லுங்கள். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் கையை உயர்த்தி அவர்கிட்ட சொல்லுங்களேன், ஏசப்பா என்னை மேலே தூக்கிடுங்க, மேலானவைகளே என் கண்ணு பார்க்கட்டும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு பன்றி இறக்குற அன்னைக்கு தான் மேலே பார்க்குமா. யார் தெரியுமா? அது பன்றி. அது என்றைக்குமே பூமியவே பார்க்கும், கீழேயே ஊற்றுக்கிட்டே அலையும். அதுக்கு கீழே தான் பார்க்காது, மேலே பார்க்கவே பார்க்காது. என்னைக்கு பார்க்கும் தெரியுமா? அதை கொல்லுவாங்க இல்லையா, அப்போ தலைகளை தூக்கி போட்டு அதை நெஞ்சில் அடித்து தான் கொள்ளுவாங்க. அப்போ தான் பார்க்குமா, இவ்வளோ பெரிய வானம் இருக்குதே, இத்தனை வருஷமாக இந்த பூமியிலேருந்து நம்ம பார்க்கலையே, இப்போ தானடா பார்க்குறான், அதுக்காட்டி செத்து போகிறோமேன்னு நினைக்குமா. நம்மளும் இதையே பார்த்துக்கிட்டு அலையிறேன். பெரிய பெண், சித்தப்பேன், அந்த பெண், இந்த பெண், இவனவே பார்த்துக்கிட்டே வளர்ந்துட்டு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு பார்க்காம விட்டுறது. அப்புறம் ஒரு நாளைக்கு இங்கே ஓட்ட முடிஞ்சு அங்கே வரப்ப அவரை பார்க்குற அன்னைக்கு அவர் சொல்லுவார், இத்தனை நாளாக நான் சொன்னேனேப்பா, காது கேளாதவன் போல் அலைஞ்சியே, இப்போ அந்த அப்பெல்லாம் உன்னை காப்பாற்ற முடியாது, இப்போ எனக்கு என்னடா பதில் சொல்கிறேன்னு கேட்பார். அதனால் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள் நாடுங்கள். ஜெபிக்கும் எல்லாரும் எலுமின்னு இருக்கலாம். ரீபால ரபா ரீ கபால ரபா லிரன திக்கல ரபா. அந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும்.